எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ரெடி? தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ், மிக வல்லமை உள்ள ஒரு ஆயுதம்னா கர்த்தருடைய வார்த்தை தான். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற சத்தம். The voice of God, the most powerful force. உங்க லைஃப்ல எந்த இடத்துலலாம் இந்த சத்தத்தை ரிசீவ் பண்றீங்களோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கும். எந்த பகுதியிலலாம் இந்த சத்தத்தை நீங்க கேட்குறீங்களோ, எந்த பகுதியிலலாம் இந்த சத்தத்தை கவனிக்கிறீங்களோ அந்த பகுதியிலலாம் ஒரு மாற்றம் நடக்கும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை நோக்கி பேச போகிறார். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு அசைவு வர வேண்டும். உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் பேசும்போது நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும். நிச்சயம் மாற்றம் உண்டாகும். இயேசு எங்கெல்லாம் பார்த்து பேசினாரோ அங்கெல்லாம் ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு. இயேசு எங்கெல்லாம் தம்முடைய வார்த்தையை அனுப்பினாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த காலை நேரத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கடமைக்கு ஆராதிச்சுட்டு போக வரல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கணும். தேவன் என்னோடு பேச போகிறார், அவர் அவருடைய வார்த்தையை அனுப்ப போகிறார், அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், என்னமோ நடக்க போகுது. பெண்மான்களை ஈனும்படி செய்யும் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பவர்ஃபுல் திங்ஸ் இந்த பூமியில இருக்கு. நிறைய பவர்ஃபுல் திங்ஸ். ஒரு என்ன சொல்றது, ஒரு துப்பாக்கி இருந்தா அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணா அந்த பவர் போய் ஏதோ ஒன்று செய்யும், சும்மா திரும்பாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. இதெல்லாம் காணக்கூடிய தளத்தில் நம்ம பார்க்க முடியும். பார்க்குற மாதிரி ஒன்று தான் பவர்ஃபுல்ங்கிறோம். ஒரு கத்தினா அதுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனா பார்க்க முடியாத ஒண்ணுக்கு பவர் இருக்கு. அதான் கர்த்தருடைய வார்த்தை. அதை நீங்க பார்க்க முடியாது, ஆனா அதனுடைய இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். ஒன்னுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா அந்த வல்லமை வெளியானதை நம்மளால பார்க்க முடியும். எது அதை செஞ்சதுன்னு பார்க்க முடியும். ஆனா இங்க என்னன்னா, கர்த்தர் பேசுவார், வார்த்தையை பார்க்க முடியாது, ஆனா வார்த்தையினால் நடக்கிற அற்புதங்களை பார்க்க முடியும். வார்த்தையினால் நடக்கிற மாற்றங்களை பார்க்க முடியும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இந்த காலை நேரத்தில் அந்த கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நான் பேச போறேன். சில ஆலோசனைகளும் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில பேசணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருடைய இருதயம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு? பி ரெடி. ஆலயத்துக்கு வரும்போது, இப்படிப்பட்ட நேரங்களில், இப்படிப்பட்ட தருணங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம இருதயம் எப்பவுமே ரெடியா இருக்கணும். என்ன பேசுவாரு, என்ன வார்த்தை கொடுப்பாரு, எனக்கு என்ன, கர்த்தர் எனக்கு என்ன அனுப்ப போறாரு, எப்பவுமே ரெடியா இருக்கும். கவலையினால நிறைச்சு வரக்கூடாது. ஃப்ரீயா வாங்க, ஆண்டவர் கொடுக்கறத வாங்கிட்டு போங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கிரியேட் செய்யும். வாசிக்கலாம், உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமா, இந்த வசனத்தை இப்ப நான் சொல்ற மாதிரி வாசிக்க போறோம். என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, ஓகேவா? என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடியே என்னை ஆசீர்வதிப்பதினால் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்குவதில்லை. நான் அநேகம் ஜாதிகளை ஆளுவேன், என்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் அப்படியே நடப்பதாக. This is your promise. This is the heart of God. இதான் தேவனுடைய இருதயம். ஏன் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறதுனால். Blessed people never borrow, they always lend money. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாங்குகிறவர்கள் அல்ல, கொடுக்கிறவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். இந்த நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன கற்றுத்தர போறார்னா, கடன் வாங்கினவர்களாய் இருந்த உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். And I know கர்த்தர் இதை பேசினார்னா அது நடக்கும். அவன் நீங்களும் நானும் ராஜ்யத்தினுடைய பினான்சியஸா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் பொருளாதார பிரதிநிதிகளாய் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆஸ்திகளை, அந்தஸ்துகளை, சொத்துக்களை உலகத்திற்கு பரிமாற்றி கொடுக்கிற ஒரு பிரதிநிதிகளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. ஸோ இட் இஸ் வெரி ஸ்ட்ராங்.
இந்த நாளில் வந்து பொருளாதார பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை ஆலோசனை பெறப்போகிறோம். நான் வந்து கஷ்டப்படுறவங்க, நெருக்கப்படுறவங்க எப்படி உங்களுடைய கடன்லேருந்து மீண்டு வெளியே வரலாம் அப்படின்னு பேசுறதுக்கு சில ஆலோசனைகளை நடைமுறையாகவும் வேதத்திலிருந்தும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வரும்போது கர்த்தர் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்தில் வச்சார் மார்னிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸில். ஸோ அதையும் நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மை கடன் வாங்குகிறவர்களா இல்லை, கடன் கொடுக்கிறவர்களாய் வாழ தேவன் விரும்புகிறார். நீங்க ஒருவேளை கடன் வாங்கி பழகி இருக்கலாம், கடன் வாங்குறது ஒரு பெரியதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் எப்படி நினைக்கிறார்னா, நீங்க அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். என்னைக்கு தேவனுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாய் மாறுகிறதோ அன்றைக்கு அது உங்கள் வாழ்க்கையில நடக்க தொடங்கிவிடும். நீங்க விரும்பணும், நான் இனிமே வாங்குறவனா இருக்கக்கூடாது, நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், கொடுக்கிறவர்களா இருக்கணும். வாசிங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். கர்த்தராகிய இயேசு சில வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னாராம்? வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொன்னாராம். ஆமென். வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கடன் வாங்குறது பாவம்னு வேதம் சொல்ல, ஆனா கடன் வாங்குறத விட கொடுக்கிறது பாக்கியமான வாழ்க்கைன்னு வேதம் சொல்லு. ஓகேங்களா? யாருமே கடன் வாங்குறது இல்லையா? கடன்லாம் வாங்குறாங்களா அப்படின்னா, கடன் வாங்குறது தீமை, அது வந்து பாவம் அப்படின்றத தாண்டி கடன் எப்போ வாங்கலாம்? உங்களுடைய பட்ஜெட்லாம் போட்டு இதை நம்மால் பே பண்ண முடியும் அப்படின்ற கட்டத்தில் ஒரு வேளை ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். நிச்சயம் என்னால் கட்ட முடியும், இதற்குரிய திராணி எனக்கு இருக்கு. யாருமே கடன் கொடுக்குறவங்க திடீர்னு கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய சேலரி லிஸ்ட்டை பார்க்குறாங்க. நம்மளுடைய சேலரியை பார்த்து ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அவன் எப்படி கால்குலேட் பண்றானா, இந்த லோனை இவங்களுக்கு கொடுத்தா இவங்களால ரீபே பண்ண முடியுமான்னு உங்களை பத்தி ஸ்டடி பண்றான். உங்களை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு முடியும்னா உங்களுக்கு சாங்ஷன் பண்றான். கொடுக்கிறவன் இவ்வளவு பிளான் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, வாங்குற நம்மளே முதல்ல பிளான் பண்ணணும். இவ்வளவு வாங்குறேன்னா என்னால கொடுக்க முடியுமா? முடியாததை வாங்காதீங்க, முடியாததை வாங்காதீங்க. அப்போ இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாங்குறது ஓகே, ஆனா வாங்குறத பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியமான வாழ்க்கைன்றார். இட் இஸ் a blessed life. எப்பொழுதுமே கொடுக்கிறது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, he supplies all your needs. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்றாரா? நிறைவாக்குகிறார். தேவன் கொடுக்கிறவராகவே இருக்கிறனால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கொடுக்கிறவர்களாகவே இருங்கள். ஆமென். ஒருவேளை இதை நான் பேசும்போது நான் எப்படி கொடுக்க முடியும், இருந்தால் தான் நான் கொடுத்துருவேனே அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிச்சுன்னா, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற சத்தியத்தினாலே உங்களுடைய நிலை மாறப்போகிறது. வாங்குகிற நிலையிலிருந்து கொடுக்கிற நிலைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் ஞானத்தினாலே நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். ஒரு சில வசனங்களை மாத்திரம் காண்பிச்சு கொடுக்கிறேன். சங்கீதம் 37:25 வாசிங்களேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, இளைஞனா இருந்தப்பையும் சரி, முதிர் வயதானப்பையும் சரி, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் கண்டதே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமான்? கர்த்தர் உங்களை கைவிடல, கைவிடவும் மாட்டார். இன்னைக்கு நான் பாதிக்கப்படுறேன்னா அது கர்த்தரால் அல்ல, நான் அவசரப்பட்டனால பாதிக்கப்படுறேன். நான் தவறான வழியில போனனால கஷ்டப்படுறேனே ஒழிய, கடன் வாங்கி தான் எனக்கு இதை செய்யணும்னு கர்த்தருடைய பிளான்லாம் கிடையாது. நான் தான் அவர் கையை விட்டுட்டு ஓடினேன், அவர் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் என்ன பண்ணலையா? கர்த்தர் நீதிமான மாத்திரம் இல்லையா, அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறான். இயேசுவின் நாமத்துல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் குறைவில்லாமல் வாழ்வீர்களாக. காரணம், கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். சொல்றாரு, ஐ ஹவ் நெவர் சீன், நான் பார்த்ததில்ல ஒரு நீதிமான் கஷ்டப்பட்டு, நான் பார்த்ததில்ல நீதிமானுடைய சந்ததி கஷ்டப்பட்டு, நான் பார்த்ததில்ல. திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த கிங்டம். இதுதான் ராஜ்யத்தினுடைய இயல்பு நிலை. கர்த்தர் ஒருவரையும் பட்டினி போடுவது இல்லை, கர்த்தர் ஒருவரையும் கைவிடுவதில்லை.
கர்த்தர் சம்பூர்ணமாய் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஸோ நீங்களும் நானும் கடன் வாங்குகிற நிலையிலிருந்து அநேகருக்கு கடன் கொடுக்கிற நிலைக்கு போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். போக முடியும்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. நிச்சயமாக கர்த்தருடைய உதவியோட, வழிநடத்துதலோட, ஆலோசனையோட இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற முடியும். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற சிலர் நீங்கள் கடனில் லோன் உங்களுக்கு இருக்கலாம், சிலருக்கு எதுவுமே இல்லாமல் நான் எல்லாம் கடன் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லலாம். உங்களுக்கு எதுக்கு இந்த சத்தியம்னா, உங்கள் மூலமாக அநேகர் விடுதலையாக போகிறார்கள். இந்த சத்தியம் மற்றவர்களுக்கு போதித்து விடுதலை ஆக்குவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் அத்தனை பேரும் இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசி. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆமா, என்ன சொல்றாருன்னா, யார் யாருக்கு என்னென்ன செலுத்தணுமோ எல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு கடன் ஒன்று இருக்கணும்னா அன்பு கூறுதல் தான் கடன் இருக்கணும்ன்றார். இதுதான் ஹையர் லைஃப், இதுதான் ஒரு மேன்மையான வாழ்க்கை. கொடுக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ எதுக்குங்க கடன் பண்றீங்க? நிறைய பேரை நேசிக்கணுங்க, நிறைய பேர் எங்க மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் எனக்கு உதவுனாங்க, அவங்க மேலெல்லாம் அன்பு கூறணும். அந்த ஒரு கடனை தவிர என் வாழ்க்கையில கடன் இல்லை என்கிற நிலைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவாங்க. இந்த நிலைக்கு நாம் எல்லாரும் எழும்ப வேண்டும். அன்பினால் அன்றி வேறொன்றினாலும் கடன்படாத ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம வாழணும்னு தேவன் விரும்புகிறார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல, யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிற சிலருக்கு நான் பேசுகிறேன், கடனில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பேசுகிறேன். கடன் மாத்திரம் இல்லைனா எவ்வளோ நிம்மதியாக இருப்பீங்க. கடன் தொல்லை, கடன்காரர்களுடைய அழைப்பு, கடன்காரர்கள் பணம் கேட்பது, இந்த தொல்லை மாத்திரம் இல்லைனா எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப வேதனைப்படுத்துது. அந்த பகுதியில் கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அந்த பகுதியில் தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த பகுதியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். ஓகே, இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இங்கே ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எனக்கு காட்டினார். அந்த சம்பவம் ரொம்ப தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு எனக்கு. இன்றைய செய்திக்கு அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களோட கண்ணோட்டத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 37ஆம் அதிகாரத்திலிருந்தே யோசேப்பை குறித்த சம்பவம் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த யோசேப்பு யார் என்றால் சொப்பனக்காரன். கவனிங்க, நான் 2 வசனத்தை தான் சொல்லுவேன், அப்ப படிச்சா போதும், அது வரைக்கும் நான் சொல்றது கவனிங்க. இந்த யோசேப்பு 13 வயதிலே ஒரு சொப்பனத்தை பார்த்து, இந்த சொப்பனம் இதைத்தான் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அண்ணன்கள்ட்ட அப்பா அம்மாட்டெல்லாம் போய் சொல்லி என் வாழ்க்கை உயர போகுதுன்னு அவனே ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனமாய் பேசி வாழ்ந்த ஒரு சிறிய மகன், இளம் மகன். சொப்பனத்து நிமித்தமாகவே பகையை சம்பாதித்து, சகோதரர்களால் துன்பப்படுத்தப்பட்டு, விலைக்கு விற்கப்பட்டு வேறொரு தேசத்திற்கு அடிமையாய் போகிறான். ஆனா இந்த யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், எனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு. என்ன டேலண்ட் தெரியுமா? சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல தெரியும். யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் என்னுடைய கிஃப்ட். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம லைஃப்ல நமக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னே நமக்கு தெரியல. உங்க கிஃப்ட் தெரியாம நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்க கிஃப்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த யோசேப்பு கண்டுபிடிச்சாரு, நீ சொப்பனத்தை சொன்னா எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியும். பர்சனல் லைஃப்ல எக்ஸசைஸ் பண்ணவர் இன்னைக்கு மற்றவர்களுடைய லைஃப்ல செயல்படுத்தி பார்க்கிறார். சிறையிலே தண்டனை அனுபவித்த காலத்துல ஒரு அதிகாரியா வச்சப்போ, ஒரு லீடரா வச்சப்போ, சிறையில இருந்த மற்றவர்கள் சொப்பனத்தை கண்டு சோர்ந்து போயிருக்கும் போது யோசேப்பு கேட்கிறார், உன் சொப்பனத்தை சொல்லு, நான் உனக்கு விளக்கம் சொல்றேன். தானே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த போது மற்றவனுக்கு தன்னுடைய கிஃப்டை பயன்படுத்தி, கிருபையை பயன்படுத்தி அவன் வாழ்க்கையில் ஒரு பதில, ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறாரு. நாள் வருகிறது, இவனுடைய இந்த புகழ், இவனுடைய இந்த இவனுக்குள்ள இருக்கிற தாளந்து ராஜாவுடைய செவியை எட்டுகிறது. ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? இம்மீடியட்டா அவனை இங்க கொண்டு வாங்க.
உடனடியாக அவனை இங்க கொண்டு ஒரு மனுஷன் சிறையிலிருந்து நேரடியாக அரண்மனைக்கு போகிறான். ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் நிச்சயம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்னைக்கு பல நேரத்தில் ஷார்ட்கட்ல மேல போகணும்னு நினைக்கிறோம். நெவர் ட்ரை. அதை ட்ரை பண்ணாதீங்க. உங்க வேலை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல கொடுத்திருக்கிற வேலையில ஜாக்கிரதையா உண்மையா இருங்க. நாள் வரும், உங்களுக்கு அழைப்பு வரும், சடுதியான அழைப்பு உங்களுக்கு வரும், சடுதியான உயர்வு வரும். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நான் உண்மையா இருந்தேன், கஷ்டப்படுறேன், ஏமாத்தினவன்லாம் மேல போயிட்டான். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உயர்த்தினா அதுக்கு மேல உங்களை கொண்டு போய் வைப்பாருன்றேன் நான். அதுக்கு மேல உங்களை கொண்டு போய் நிறுத்துவாரு. உடனே வந்து அவனை ரெடி பண்ணி கொண்டு போய் ராஜாக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ராஜா சொல்றாரு, இதுதான் என்னுடைய கனவு. இந்த தேசத்துல யாராலும் இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லவே முடியலன்னும் போது யோசேப்பு அர்த்தம் சொல்லிடுறாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, முதல் 7 வருஷம் சம்பூர்ணமா செழிப்பா இருக்கும், அடுத்த 7 வருஷம் மகா பஞ்சமா இருக்கும். இதுதான் பிளான், இதுதான் உங்களுடைய சொப்பனத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு யோசேப்பு. அது மாத்திரம் வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. கவனிங்க, இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போது, கொடிய பஞ்சம் வரப்போது, தேசம் கஷ்டப்பட போது, யூ நீட் மணின்னு சொல்ல இங்க யோசேப்பு. உங்களுக்கு இப்ப தேவை பணம் இல்ல, ஞானமும் விவேகமும் உள்ள மனிதன் தேவை. ஆமா, நீங்க கடன்ல இருந்து வெளியே வரக்கு இப்ப உங்களுக்கு பணம் ஃபர்ஸ்ட் தேவை இல்ல, ஞானம் தான் ஃபர்ஸ்ட் தேவை, விவேகம் தான் ஃபர்ஸ்ட் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய நேரத்தில் என்ன நினைச்சுக்கிறோம்னா, பணம் இருந்தா அந்த கடன் அடைச்சிடும். எவ்வளவு பணம் வந்துச்சு, ஏன் அடைக்கல? பணம் வரும்போது கடன் அடைக்க முடியாது, ஞானம் இருந்தா இருக்கிற பணத்தை வச்சு அடைக்கலான்ற. யூ நீட் விஸ்டம் ஓவர் மணி. நிறைய நேரத்தில் we are waiting for money. எங்காவது பணம் வருமா, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு எங்காவது நமக்கு ஏதோ ஒரு லாட்டரி அடிக்குமா, பணம் வருமா. உங்களுக்கு கோடி பணம் வந்தாலும் உங்களால் அடைக்க முடியாது. ஆனா ஞானம் இருந்தால் இருக்கிற பணத்தை வச்சு அடைச்சு முடிச்சிருவீங்க. You need wise people, wisdom. இங்க சொல்றாரு யோசேப்பு, விவேகமும் ஞானமும் உள்ள ஒருவனை தேடி. Look for a wise man. இப்படி சொல்லிட்டாரா? சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுக்கிறாரு. இங்க பாருங்க, 5ல் 1 பங்கை பத்திரப்படுத்தி வைங்க. என்ன பண்ணி வைக்கணுமா? சேர்த்து வைக்கிறது வேற, பத்திரப்படுத்துறது வேற. பத்திரப்படுத்துறதுனா ஒருத்தரும் தொடக்கூடாது. அதான் போன வாரம் சொன்னேன், சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். பத்திரப்படுத்தி வைங்க, அன்ரீச்சபிள் பிளேஸ்ல வைங்க, அதை தொடக்கூடாத இடத்துல வைங்க. அது மிகவும் திரளாய் பெருகும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சோ இங்க சொல்றாரு, ராஜாக்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, பிளான் இதான் பிளான். ஞானமும் விவேகமும் உள்ள ஒருவனை தேடி பிடிங்க. ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? பதில் வாசிங்க, 37ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. யோசேப்பு சொன்ன ஆலோசனை, அப்பா ரொம்ப நல்லா இருக்கே, இந்த ஆலோசனை ரொம்ப சூப்பரா இருக்கே, இது மாதிரி நாங்க யோசிச்சது இல்லையே, யோசிக்காததை நீங்க பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராஜா வாயால ஒரு சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Spirit of God and wisdom goes together. தேவ ஆவியும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. வேதம் சொல்கிறது ஞானத்தின் ஆவியானவர். அவன் ராஜா சொல்றாரு, இவனை போல ஆள் நம்ம தேசத்துல கிடையாதுப்பா. இவன் யாருன்னா, தேவ ஆவியை பெற்றவன், ஆவியினால் நிறைந்தவன், இவனிடத்தில் ஞானமும் விவேகமும் இருக்கிறது. யோசேப்புட்ட பணம் இல்ல, பொண்ணு இல்ல, வெள்ளி இல்ல, போட்டுக்க சட்டை இல்ல, ஆனா ஆவியானவர் இருக்கிறாரு, ஞானம் இருக்குது. இவர் தான், இந்த யோசேப்பு தான் தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுகிறவர்.
ஒரு ஆவியில நிறைந்திருக்கிற மனுஷன் ஒரு தேசத்தை காப்பாற்றி பல தேசத்தை போஷிக்க முடியுமானால், ஆவியில் நிறைந்திருக்கிற நீங்கள் ஒருவர் உங்கள் குடும்பத்தினுடைய நிலையை மாற்ற முடியும் என்று சொல்லுகிறேன். You can change the status of your family. ஆவியில நிறைந்திருக்கிற ஞானமும் விவேகமும் நிறைந்த ஒருவர் குடும்பத்தை மாற்ற முடியும். ஆமென். பர்சனலா நான் உங்களை தான் பார்த்து பேசுறேன். You are the solution for your family's problem. உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு என்று சொல்லுகிறேன். நீங்க தான். ஆவியில நிரம்புவது என்பது அந்நிய பாஷை பேசுறதுக்கு அல்ல. ஆவியில நிரம்புவது என்பது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு. Spirit of God helps you to solve problems. நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, பிரதர் நான் ஆவியில நிறைஞ்சிருக்கேன், எனக்கு எப்படி இப்படி பிரச்சனை? ஆவியில நிறைஞ்சவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல, ஆவியில நிறைஞ்சவங்க பிரச்சனை தீர்த்து வைப்பாங்கன்ற. When you are filled with the Spirit, ஆவியினால நிறைந்தவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறவர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறவர்கள். பெந்தேகோஸ்தே நாள்ல தான் ஆவியானவர் வந்தப்ப அந்நிய பாஷை பேசினாங்க. பழைய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை பேசினாங்களா? பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆவியானவர் வந்தா ஞானமா செயல்பட்டாங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய கூடாரத்தை கட்டுவதற்கு சிலரை ஆவியினால நிரப்புனாராம். அப்படின்னா ஆவியானவர் ஸ்கில்ஃபுல்லா வேலை செய்ய வைக்கிறவர், ஆவியானவர் திறமைகளை கொடுக்கிறவர், ஆவியானவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஞானத்தை கொடுக்கிறவர். யோசேப்பை ஆவியானவர் நிரப்பி ஒரு தேசத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறார்னா, இன்னைக்கு நான் கேட்கிறேன், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஞானத்தை கொடுப்பார்ன்றேன். ஆமென். பாஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவீங்கன்னு வந்தோம், கடன்லாம் கேன்சல் பண்ணுவார்னு சொல்லுவீங்கன்னு வந்தோம். நீங்க என்னன்னா ஞானத்தை கொடுப்பாருன்றீங்க. ஞானத்தை வாங்கி பாருங்க, பல பேருடைய கடனை நீங்க கேன்சல் பண்ணுவீங்கன்றேன் நான். அவன் சூப்பர் நேச்சுரல் ஓவர் நைட்ல என்னுடைய டெட்லாம் கேன்சல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது நடந்தா ரொம்ப சந்தோஷம், நானும் உங்களோட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். ஆனா இந்த வழியா செஞ்சீங்கன்னா பல பேரை விடுதலை ஆக்குவீங்கன்றேன் நான். யூனிட் விஸ்டம். ராஜா சொல்றாரு, ஞானமும் விவேகமும் உள்ள ஒருவன். நான் கேட்கிறேன், ஒரு தேசத்துக்கும் பல தேசத்துக்கும் ஒருத்தன் போதும்னா, உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்ப பிரச்சனைக்கு, உங்க பொருளாதாரத்துக்கு, உங்க கடன் பிரச்சனைக்கு நீங்க ஒருத்தர் போதும்ன்றேன். நீங்க ஒருத்தர் போதும். பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நான் ஒருத்தனா என்ன பண்ணும்? ஆவியானவரோட நீங்க ஒருத்தர் தான், நீங்க தான் மெஜாரிட்டி. நீங்க தான் மாற்றத்தை கொண்டு வர போகிறவர்கள். நீங்க தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். நீங்க தான் ஒரு சொல்யூஷனை கொடுக்க போறவங்க, ஒரு தீர்வை கொடுக்க போறவங்க. உண்மையாலுமே இந்த பார்வோன் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஆமென். ராஜா ஞானமா ஒரு காரியம் செஞ்சாரு. நான் இங்க என்ன பாக்குறேன்னா, யோசேப் மாத்திரம் ஞானி இல்லை, ராஜாவும் ஞானி தான். ராஜாவும் ஞானி தான். எவ்வளவு ஞானமா இருந்தா ஒரு ஞானியுடைய கரத்துல தேசத்தை கொடுப்பாருன்னு வேற. தன்னுடைய சீட்டை மாத்திரம் வச்சுட்டு அத்தனை அவன் கையில கொடுக்கிறார். எப்ப அவன் கையில கொடுத்தாரோ அங்கிருந்து எகிப்து தேசம் செழிக்க ஆரம்பிக்குது. ஆவியால் நிறைந்திருக்கிறவருடைய கரத்தில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் செழிக்கும், செழிக்கணும், பெருகணும், உயரணும், வளரணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அவன் பல நேரங்கள்ல நான் சொல்றேன், உங்களுடைய மனநிலை தான் பல பிரச்சனைக்கு காரணம். பல பிரச்சனைக்கு காரணம். உங்களை நீங்களே உடஞ்சு போனவங்களாகவும் பிரயோஜனம் இல்லாதவங்களாகவும் ஒன்றுக்கும் விளங்காதவங்களாகவும் பார்க்கறதுனால தான் அப்படி நடக்குது. உங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னா, என் கையில வரதெல்லாம் செழிக்கும்னு நினைங்க. அவன் என் கையில வரதெல்லாம் பெருகும்னு நினைங்க. யோசேப்பு தன் நிலைமை பார்க்கல, தன்னோடு கூட இருக்கிற தேவனை பார்க்கிறார். என் கையில கொடுத்து பாருங்க, அது ஃபிளரிஷ் ஆகும். அது போத்திபார் வீடா இருந்தானே, சிறைச்சாலையா இருந்தானே, அது சிங்காசனமா இருந்தானே, எதெல்லாம் என் கையில வருதோ அதெல்லாம் துளிர்க்கும், அதெல்லாம் பெருகும். ஆமென். நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது.
உங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை தான் நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிமே உங்க கையில வரதான் செழிக்க போகுதுன்னு சொல்றேன். நீங்க நம்பிக்கை இல்லாதவர்களாவே பாக்குறீங்க. நான் சொல்றேன், எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நான் சொல்றதெல்லாம் போய் சொல்லு, கேட்டா அவங்களுக்கு ஆசீர்வாதம், கேட்கலனா உனக்கு டபுள் ஆசீர்வாதம் இருக்கிறார். அதனால தைரியமா பேசுறேன். வாங்கினா உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா நான் பல மடங்கு ஆசீர்வாதமா திரும்ப போக போறேன். அதுதான் கிங்டம் அஜெண்டா. நீ ஒரு வீட்டில் போய் சமாதானத்தை பேசு, அவங்க பாத்திரமா இருந்தா அவங்களுக்கு, இல்லைன்னா உனக்கு வரும்ட்டார். அதனால நான் பேசுற வார்த்தை வீணாவே போகாது. நீங்க வாங்கலைன்னா அது எனக்குங்கிறேன் நான். ரைட்டா? ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து, ஒரு மனுஷனை ஆவியினால் நிரப்பி, ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து, ஒரு தேசத்தை பஞ்ச காலத்துல கர்த்தர் பாதுகாத்தது மாத்திரம் அல்ல, பல தேசங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வைப்பார்னா இன்றைக்கும் அவரால் செய்ய முடியும்ன்ற. இன்னைக்கும் செய்ய முடியும். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த பேசேஜ்லாம். நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்படியே ஆதியாகமம் 37 இருந்து அப்படி கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. தேசங்கள்லாம் பஞ்சம் வந்துடும், எல்லாம் எகிப்தை நோக்கி வருவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வருவாங்க. ராஜா என்ன தெரியுமா சொல்லுவாரு, என்னையா கேட்குறீங்க, யோசேப்பை பாருங்க பாரு. சட்டை இல்லாம வந்தவன் ஜாதிகளுக்கு சாப்பாடு போடுவான், சட்டை இல்லாம வந்தவன் ஊர் ஊரா சாப்பாடு கொடுத்து அனுப்புவான். சாப்பாடு தான் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இந்த பக்கம் சாப்பாடு கொடுத்தா அந்த பக்கம் அவங்க நிலங்கள் எல்லாம் வாங்கிட்டான். பயங்கர பிசினஸ் பிளான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறது நிமித்தம் பல சொத்துக்களை சம்பாதிச்சிட்டான். பார்வோனை பெரிய ஆள் ஆக்குனதே யாருன்னா யோசேப்பு. தெரியுமா உங்களுக்கு? சட்டை இல்லாம வந்தவன் ஒரு தேசத்தின் ராஜாவினுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறான். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, கடன் வாங்கிட்டு இருந்த என்ன ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க கர்த்தர் உயர்த்துவா? நடக்குமா நடக்காதா? நடக்கும்ன்றேன் நான். தேவன் கூட இருக்கிறதுனால நடக்கும், நடக்கணும். நடக்கலைன்னா பிரச்சனை எங்கிட்ட, அவர்கிட்ட இல்ல, நான் எங்கேயோ தவறேன்னு அர்த்தம். நடக்கலனா போத்திபார் ஐடென்டிஃபை பண்றாரு யோசேப்போட கர்த்தர் இருக்கிறாருன்னு. ராஜா ஐடென்டிஃபை பண்றாரு, தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஒருவன் இல்லை. நான் கேட்கிறேன், ஊர்ல இருக்கவங்க உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா கர்த்தர் என் கூட இருக்காருன்னு? Can you see God with you? You are not alone. நீங்க தனியா இல்லைங்க, கர்த்தர் உங்க கூட இருக்காருன்ற நீங்க முதல்ல பாருங்க, அப்புறம் தான் மற்றவங்க பார்ப்பாங்க. நம்மளே பார்க்கலையே, நம்மளே நான்லாம் எங்க போய் என்ன, யார் சொன்ன? நீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God is with you. அதை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? அதே நம்ப சூழ்நிலை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? யோசேப்பு ஒரு நாளும் சூழ்நிலை வச்சு தன் நிலைமையை பார்க்கல, எல்லாத்தையும் ஒரு நாளும் கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற நம்பிக்கை யோசேப்பு இருந்துச்சு. அந்த மனநிலையிலே தான் நடக்கிறாரு. நீ எங்க வேணா என்ன போடு, பஞ்ச காலத்துல போட்டேனாலும் நான் ஃபிளரிஷ் ஆவேன், சிறையில போட்டேனாலும் நாங்க அதிகாரியா இருப்பேன். நீ சிறையில போட்டேனா அதிகாரமே இல்லாம நான் பலரை விடுதலை ஆக்குவேன். அதான் கர்த்தர் கூட இருக்கிறது. சிறையில் இருந்தவனை விடுதலை ஆக்க சொன்னது யாருன்னா யோசேப்பு. வேதம் சொல்றது அவன் சொன்னபடியே நடந்ததான். சிறையில யோசேப்பு சொன்னபடியே நடந்தது. இவன் யார் சிறைச்சாலைக்கு தலைவனா? இவன் நீதிபதியா? தேவ ஆவியை பெற்றவன் இன்னொருவனுக்கு விடுதலையை அறிவிக்கிறான். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்லன்ற நான். உங்களை பார்க்கிற விதத்தை மாத்துங்க. I am coming with God. நான் தேவனோடு வருகிறேன், தேவனோடு ஒரு சூழ்நிலைக்கு வருகிறேன், தேவனோடு ஒரு வீட்டிற்குள் நுழைகிறேன், தேவனோடு என்னுடைய வேலை ஸ்தலத்திற்குள் நுழைகிறேன். என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற மனநிலையில் உள்ளவாங்க. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு முத ராஜாக்கு முன்னாடி நிறுத்தினப்போ எப்படி இருந்திருக்கும்? ராஜாக்கு முன்னாடி அவ்வளவு கேஷுவலாலாம் வந்து நிக்க முடியாது. மோசே நடுங்குறாரு, பார்வோன் முன்னாடி என்னால நிக்க முடியாது. அந்த மோசே செய்ய முடியாததை 80 வயசுல மோசே நடுங்குறாரு. 30 வயசுல ஒருத்தன் போய் நிக்கிறான். 80 வயசு ஆள் நடுங்குறாரு. 30 வயசு பையன் போய் பார்வோன் முன்னாடி தைரியமா நின்று பேசுறாரு. இதுதான் நடக்க போகுது, நீங்க இதை தான் செய்யணும். ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். வருகிற நாட்கள்ல ஆவியினால் நிறைந்தவர்கள் தான் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆவியினால் நிறைந்தவர்களை தேடுகிற நாட்கள் வரும். இங்கிருந்து விஸ்டம் புறப்படணும், ஞானம் உங்களிலிருந்து புறப்படணும். தேசத்தின் பாதுகாப்பிற்கு சபை சொல்யூஷன் கொடுக்கணும். ஆமென். இது யாரை பத்தி பேசு தெரியுமா? ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன்.
நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவ ஆவியை பெற்றவர்கள் அல்ல, தேவ ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள். நமக்கெல்லாம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, be filled with the spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிரு, நீ போற இடம்லாம் செழிக்கும். Be conscious of the spirit of God. தேவ ஆவியானவரை குறித்த நினைவினால் நிறைந்திருங்கள், உங்களிலிருந்து ஞானம் விளங்கும். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், நீங்க ஞானமா இருப்பீங்க. இந்த யோசேப்பு தான் ஒரு தேசத்தை மாத்திரமல்ல பல தேசத்தை மாற்றினார், பாதுகாத்தார், போஷித்தார். இதுக்கு நடுவில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? A plan from God. யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஒரு திட்டம், சில திட்டங்கள் தான் பஞ்சத்திலே தேசத்தை காப்பாற்றினது. அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கடன்ல இருந்து வெளியே வரக்கு கர்த்தர் முதல்ல ஞானத்தை தருவார், அப்புறம் திட்டங்களை தருவார். God will give you plans to come out of debt. திட்டம், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க கர்த்தர் காட்டுகிற, போதிக்கிற, கற்றுக் கொடுக்கிற திட்டங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வெளியே வந்துருவீங்க சீக்கிரம். வேதத்துல கடனை பத்தி நிறைய இருக்கு, கடனை பத்தி நிறைய இருக்கு. வேதம் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னவா? அங்க சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, ஜாதிகள் நீ ஆளுவ, அவங்க உன்னை ஆள மாட்டாங்கன்றாங்க. அப்போ கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் ஆண்டுட்டு இருக்கான். நாட்கள் வரும், நீ எல்லாம் உன்னையெல்லாம் யாரும் ஆள முடியாது, நீ தான் அவங்களை ஆளுவ. அப்படின்னா நீ தான் நிறைய பேர் கொடுப்பன்றார். ஓகேங்களா? இதுதான் நம்ம லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்ற. ஸோ இன்னும் சில இடத்துல சொல்றாரு, கடன் பட்டு விட்டினா உன்கிட்ட இருக்கிற படுக்கையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு கூடாத. அடுத்து சொல்றாரு, உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய், உன் கண்ணுக்கு தூக்கத்தையும் உன் கண்ணிமைக்கு உறக்கத்தையும் வரவிடாமல் நீ போய் உன் சிநேகிதன் இடத்துல எப்படியாவது போராடி அதிலிருந்து உன்னை நீயே விடுவித்துக் கொள்றாரு. கடனை பத்தி தான் பேசுறாரு. கடன்ல மாட்டிட்டேனா அதான அப்படி மாசம் மாசம் கட்டிட்டா போகுது அப்படின்ட்டு அசால்ட்டா இருக்காத. எவ்வளவு சீக்கிரம் கடன்ல இருந்து விடுதலை ஆக்கிக்க முடியுமோ விடுதலை ஆக்கிக்கோ, விடுதலை ஆக்கிக்க திட்டம் போடுன்றாரு. நான் சொல்றேன், நீங்க எப்படி இதுல மாட்டினீங்கன்னு எனக்கு தெரியாது. லோன் வாங்கினீங்களோ, வட்டிக்கு வாங்கினீங்களோ, ஃபினான்ஸில் வாங்கினீங்களோ, இதெல்லாம் கூட பரவாயில்ல. நீங்கள் வாங்கினீங்க. சிலர்லாம் இருக்காங்க, எப்படி தெரியுமா? இன்னொருத்தருக்கு ஷூரிட்டி சைன் போட்டிருப்பாங்க, இவங்க பணம் கட்டுவாங்க. அது வந்து நம்ம வாங்காத, அனுபவிக்காத நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம். இதில் எந்த வகையில் வேணால் நீங்கள் மாட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். நான் இது பண்ணுறது என்னன்னா, பணம் கொடுத்து வெளியே கொண்டு வர மாட்டார், திட்டங்களை கொடுத்து வெளியே கொண்டு வருவார். அவன் நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா, கடன் வாங்க போகிறப்ப ஜெபம் பண்ண மாட்டாங்க. கடன் வாங்க போகிறப்ப, ஆண்டவரே இவ்வளோ தேவை இருக்கு இவங்கள்ட்ட வாங்கலான் இருக்கேன், எப்படி அதெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. கடன் தேவைன்னா உடனே ஃபோன் பண்ண வேண்டியது, வாங்கிட வேண்டியது, வாங்கிட்டு கட்டுறக்கும் ட்ரை பண்ண வேண்டியது. கட்ட முடியலன்னா தான் அப்படியே ஜெபத்தை என்ன பண்ணுறது ஆரம்பிக்குது. அப்போ தான் ஆண்டவரே இந்த கடனை கட்டுறதுக்கு எனக்கு அப்போ ஆண்டவர் கேட்பாரு, என்ன கேட்டு வாங்கினியா? நான் வாங்க சொன்னா, இப்போ கட்டுறதுக்கு மாட்டேன். அப்போ பாருங்க, சிலது அவசரமாக தீர்மானம் எடுத்துட்டு கஷ்டம் வரப்போ தான் நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஞானத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஸோ இந்த செய்தியை கேட்கும்போது தயவு செய்து நீங்கள் மறுபடியும் குற்ற உணர்வுகளை போயிடக்கூடாது. நான் அப்படி தப்பு பண்ணிக்கிட்டேன், எல்லாரும் தவறி இருக்கிறோம், அறியாமையில் செஞ்சுருக்கிறோம். இனிமே நீங்கள் என்ன திட்டம் பண்ண போறீங்கன்றது முக்கியம். இது வரைக்கும் நீங்கள் வாங்கினதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதான் உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் கர்த்தர் இதை பேசுகிறாரு. God knows your pain. உங்களுடைய வழி கர்த்தருக்கு தெரியும், உங்களுடைய கஷ்டம் கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் பேசுறாரு. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? மறுபடியும் பின்னாடி கூட்டு போய், பார்த்தையா பாஸ்டர் சொன்னார்ல, தேவலாம் கடை உந்தப்புமா, உங்க தப்பாவே இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இனிமேல் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறேன், விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறேன். இப்பொழுதிருந்து அவருடைய சத்தத்தை கேளுங்கள். இப்ப கர்த்தர் உங்க மேல கர்சனையா இருக்கனால தான் இதை பத்திலாம் பேசுறார். ஸோ சில வசனங்களை, சில ப்ராக்டிக்கலான ஆலோசனை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தா நான் செய்வேன்? ரைட். அப்படின்னா சீக்கிரத்தில் நீங்களாம் கடன்லேருந்து வெளியே வரதை நான் பார்க்கணும். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்கிறத நான் பார்க்கணும். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். நடக்கணும், ஓவர் டைமில் இது நடக்கும். இதில் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
திடீர்னு நம்ம கடன்ல மாட்டல, கடன் வாங்கலாமான்னு ஒரு யோசனை வந்துச்சு, வேண்டானோம். வந்துச்சு, வேண்டானோம். யார்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சோம், இவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்குமான்னு யோசிச்சோம். இவ்வளோ முயற்சி செஞ்சு தான் கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடன் அடைக்கிறது ஒரே நேரத்தில் அடையாது. மறுபடியும் முயற்சி செய்யுங்கன்றேன். அடைக்கிறதுக்கு செய்யுங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி அடைக்கலாம், வாங்குறதுக்கு திட்டம் பண்ணீங்களா, கொடுக்கறதுக்கு திட்டம் பண்ணுங்கன்றேன். ரைட்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:5 வாசிக்கலாம். ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். இந்த ஜேர்னியில உங்களுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற தீர்மானமும் விருப்பமும் உங்க மனசுல முதல்ல ஆழமா இருக்கணும். கடன் இல்லாம வாழணும்ன்றது உங்களுடைய நோக்கமா வைக்கணும், உங்க ஆசையா வைக்கணும். அது இல்லைன்னா நான் இப்போ போதிக்கிற எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நீங்க விரும்பணும் முதல்ல கடன் இல்லாம நான் வாழணும்னு. ஏன்னா கர்த்தர் அப்படிதான் நான் வாழணும்னு விரும்புறாரு. தேவனுடைய விருப்பம் உங்க விருப்பமா என்னைக்கு ஆக்குறீங்களோ அன்றைக்கு மற்றதெல்லாம் தானாய் நடக்கும். அவன் சபை ஆரம்பிச்சு ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சீசன்லயும் ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருவார். சில நாட்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ரொம்ப ஆழமா கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல மேஜர் இஷ்யூ, மிக அதிகமாய் பாதிக்கப்படுகிற பகுதிகளில் சிலது என்னன்னா பொருளாதாரம், உறவு, குணம், கேரக்டர், ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப்ல ஜனங்க பாதிக்கப்படுறத பார்க்குறோம். ஓகேங்களா? கடன்னால தற்கொலை பண்ணிக்கிறவங்கள பார்க்குறோம், கடன் வாங்கி வாழ்க்கை அழிச்சுக்கிட்டவங்க குடும்பமாக அழிகிறவங்கள பார்க்குறோம், கடன்லேயே போராடிட்டு இருக்கவங்கள பார்க்குறோம், உறவுகளில் சரியா இல்லாமல் விவாகரத்துகள் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், குணத்தில் சரியில்லாமல் கற்பழிப்புகள் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்னன்னா, உறவுகள் எப்படி இருக்கணும்னு யாருப்பா சொல்லித்தரா? எந்த ஸ்கூல்லையா சொல்லி தராங்களா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல எதெல்லாம் முக்கியம்னு யாரா கிளாஸ் எடுக்கிறாங்களா? இல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற புக் எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் பத்தல, அவங்க புஸ்தகத்தில் இருக்கிற டீச் பண்றதுக்கே டைம் பத்தல, வேக வேகமா போறாங்க. ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி தரது இல்ல. எந்த வாலிபனுக்காது, எந்த வாலிப பிள்ளைக்காது நீ நாளைக்கு கல்யாணம் ஆகும், குடும்பம் நடத்துவ, ஒரு குடும்பம் நடத்தும் போது பொருளாதாரத்தை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு யாரா சொல்லி தராங்களா? அப்ப பிள்ளைங்க எங்க கத்துக்குது? ஒரே இடம், வீடு, அப்பா அம்மாட்ட கத்துக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன், அப்பா அம்மா சரியா பினான்ஸ கையாளலனா அடுத்த ஜெனரேஷன் அவுட்டுங்கிறேன். அப்ப கடன் வாங்குறது உங்க பிரச்சனை இல்ல, உங்க தலைமுறை பிரச்சனைன்றேன் நான். ஒரு கஷ்டம் வரும்போது நான் போய் கடன் வாங்குகிறதை என் பிள்ளை பார்த்தால் நாளைக்கு அது கஷ்டப்படும் போது என்ன செய்யும்? அதுக்கு யாரும் சொல்லி தரவனா? அப்போ மறைமுகமாக என் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை இப்படிதான் கையாளணும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் மாறினால் உங்கள் தலைமுறை மாறுகிறது என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முறையில மாற்றத்தை கொண்டு வரதுனால I am going to save a generation. ஒரு தலைமுறையை நான் மாற்ற போகிறேன். நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது, பெற்றோர்கள் அன்பு காட்டுறோன்ட்டு நிறைய காரியங்களை மறைச்சு கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு செய்யறோம். நம்முடைய அன்பு புரியுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒருவேளை அந்த பிள்ளைய கம்ஃபர்டபுளா வச்சிருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைய பல விதத்துல நம்ம கெடுக்கிறோம். ஏன்னா அப்பா அம்மா எவ்வளவு கடன் இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு, ஆனா அதுக்கு பதிலாக பிள்ளை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பாரு நம்ம வீட்டில் இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோதான் சம்பளம், நம்ம இதை சீக்கிரம் அடைக்கணும், ப்ரேயர் பண்ணலாம், அதுக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு ஹெல்த்தியா பண்ணும்போது அந்த பிள்ளையும் நாளைக்கு திட்டமிட்டு வாழும். நான் சொல்றேன், இட்ஸ் a humble request to parents. பெற்றோர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய கஷ்டங்களை பிள்ளைகளிடத்துல சொல்லுங்க, அதை அடைப்பதற்கு அவர்களையும் கூட சேர்த்துட்டு வாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழுங்க. நான் சொல்றேன், இந்த திட்டமிடுதல் கொஞ்ச காலம் தான், ஆனா சீக்கிரத்தில் நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இந்த வசனத்தை கவனிங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். கவனிங்க, செல்வம் ஒரு இடம், தரித்திரம் ஒரு இடம். இந்த ரெண்டு இடம் இருக்கு. யார் யார் எங்கெங்க போவாங்கன்னு சொல்றாரு. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள்னா பிளான் ஆஃப் a wise man. நினைவுகள்னா திட்டங்கள்னு அர்த்தம். ஜாக்கிரதையா திட்டம் பண்றவன் கட்டாயம் எங்க போயிடுவானா? செல்வத்தை அடைஞ்சிருவான். பதறவன் கட்டாயம் என்ன ஆயிடுவான்? பதறவன் யாரு தெரியுமா உங்களுக்கு?
பதறவன்லாம் யாரு? சிலர் பாருங்க அமைதியாவே இருப்பாங்க. கையில பணம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு கையில பணம் வந்துருச்சுன்னா கிளம்பிடுவாங்க. கையில பணம் வந்துருச்சுன்னா ஏதோ ஒன்று என்ன பண்ணி ஆகணும். இதுதான் பதட்டம். உங்களுக்கு தெரியுமா பணம் பேசும்ன்றது தெரியுமா? பொருள் பேசும்ன்றது தெரியுமா? இப்போ ஒரு வழியா நம்ம போறோம், ஒரு கடைக்கு போறோம், கையில காசு இல்லை அப்படின்னும் போது தேவையானதை மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துருவோம். இதே கையில பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்க இருக்கிற ட்ரெஸ் நம்மளை கூப்பிடும், வாங்கு, தான் கையில பணம் வச்சிருக்கீல, பணமும் சொல்லுது நல்லா இருக்குல்ல, இது வாங்கலாம். பதட்டத்தில் உடனே போய் என்ன பண்றோம், வாங்குறோம். பிடிச்ச பொருட்கள், பிடிச்ச இடத்துக்கு, பிடிச்ச ஒரு வண்டி, வாட்ச், கண்ணாடி, இதெல்லாம் எது வாங்க வைக்குதுன்னா பணம் பேசி நம்மளை என்ன பண்ணுது, பதட்டத்தில் வாங்குறோம். பிளான் பண்ணி வாங்கல, நம்ம தேவையற்றதை பலது நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கடன்ல இருந்து வெளியே வரணும்னா ஜாக்கிரதையான திட்டமிடுதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். இது வரைக்கும் பேசினது நல்லா இருந்துச்சு பாஸ்டர். இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்றேன், ஒருத்தர் நோட்ஸ் எல்லாம் எடுக்கல போ, ஏன்னா இந்த பாயிண்ட் நமக்கு செட் ஆகாது. பிளான் பண்றது, பட்ஜெட் போடுறது, ரெக்கார்ட் பண்றது, இதெல்லாம் செட் ஆகாது. கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கவனிங்க, ஜாக்கிரதையுள்ளவனுடைய திட்டமிடுதல், கேர்ஃபுல் பிளானிங். இந்த பிளானிங்ல நான் என்ன சொல்றேன்னா, என்னென்ன இருக்கணும்னு சொல்றேன். உங்க வருமானம் எவ்வளோ, கடன் கொடுக்க வேண்டியது எவ்வளோ, என்னுடைய ஒரு மாச செலவினங்கள் எவ்வளோ, இது எழுதுங்க. டோட்டல் இன்கம் எவ்வளோ, கடன் கொடுக்க வேண்டியது வட்டியோட எவ்வளோ, இந்த மாசம் செலவு எனக்கு இவ்வளோ இருக்கு. இந்த கடன் கொடுக்க வேண்டியதும் செலவும் போக உங்க வருமானத்தில் மீதி இருந்துச்சுன்னா சீக்கிரம் நீங்க கடன்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஆனா வருமானத்துக்கு மேல செலவு இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிறைய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கை முறையில செய்ய வேண்டியது அவசியம். வாசிங்க பிரசங்கி 5:11. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேதத்தில் இப்படியெல்லாம் வசனம் இருக்குன்றது இப்போ படிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் தாண்டவே இல்லை. 30 வருஷமா டெய்லி ஒரு நீதிமொழிகளே படிச்சு ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம பிரசங்கிக்கு வந்து பாருங்க, ஞானம் வரும். ஆமா, நீ சொல்றாரு பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்கள் என்ன பண்றாங்களா? இன்கம் அதிகமாகும் போது நீங்க எக்ஸ்பென்ஸ் அதிகம் பண்ற தப்புன்றாரு. வருமானம் பெருகும் போது ஏன் செலவு அதிகப்படுத்துறன்றாரு. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 10,000 ரூபாய்க்குள்ள வாழ தெரிஞ்ச உனக்கு 15,000 ரூபாய் வாங்கும்போது ஏன் 10,000த்துக்குள்ள வாழ தெரியலன்னு கேட்கிறாரு. அப்ப உன்னுடைய செலவையும் என்ன பண்ற, அதிகப்படுத்துற. ஏன்னா எனக்கு சம்பளம் அதிகமாகிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? ரைட்டா? எனக்கு சம்பளம் அதிகமாகிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும், நான் உயர்ந்துட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் என்ன பண்றோம். அப்படி பண்ணினா அதனுடைய விளைவை சொல்றாரு, கண்களால் பாப்பீங்க, உங்களுக்கு என்ன இருக்காது. ஹலோ, சேலரி நம்பர் தான் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில பிரயோஜனம் இருக்கான்றார். புரிகிறவர்களுக்கு புரியட்டும். புரிஞ்சிருச்சு, அதனால தான் அமைதியா இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சொன்னேன் கேர்ஃபுல் பிளானிங், கவனமா திட்டமிடுங்க. ரெண்டாவது சொல்றேன் செலவுகளை குறையுங்கள், மினிமைஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். செலவுகளை குறையுங்கள். ஒரு குறிப்பிட்ட கட்டம் இந்த கடனை தீர்க்கும் அளவும் திட்டமிட்டு உங்கள் செலவுகளை குறைக்க பழகுங்கள். அது செலவை குறைக்கிறதுன்னு எப்படி தெரியுமா சொல்றேன், இது இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, வாழ முடியாது அப்படின்னா அந்த பொருளை வாங்குங்க. சேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. ஒரு ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர் நம்ம சர்ச்சில் வந்து டீச் பண்ணார் ஃபினான்ஸ் பற்றி. அதான் ஃபினான்ஸு, ரிலேஷன்ஷிப் எல்லாமே பேசுகிறோம். இதில் இருக்கிற பல முகங்களை நான் அன்றைக்கி பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ஈவினிங் வந்து அப்படி ஒன்று நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது, பலது நடக்குது சபையில், அதை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்கள் பாக்கியவான். அப்போ அவர் சொன்னார், அவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? எப்பவுமே ஒரு பொருள் வாங்கணும்னு மனசில் என்ன வந்துச்சுன்னா உடனே வாங்காதீங்கன்னாரு. 24 மணி நேரம் வெயிட் பண்ணி யோசிங்க, நீங்கள் அதை வாங்க மாட்டீங்கன்னாரு. எத்தனை பேர்
வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடடா வாங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? அப்போனா பதட்டத்தில் வாங்கிட்டோன்றேன். இனிமே உங்கள் லைஃப்பில் பர்ச்சேஸ்ன்றது எப்படி இருக்கணும்னா, வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இது இல்லைன்னா நான் செத்துருவேனான்னு யோசிங்க. ஏன்னா கடங்காரன் துரத்திட்டு வரான். புரியுதா? கடங்காரன் துரத்திட்டு வரும்போது கடங்காரன் பணத்தை நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா? இது இப்படி பண்றதுனால தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஒரு பொருளை வாங்கும்போது இது அத்தியாவசியமா இல்லை என்னுடைய விருப்பமா பிரிங்க. அத்தியாவசியத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, விருப்பத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் சொல்றேன், கொஞ்ச நாள் நீங்க பண்ற தியாகம் பின்னாடி உங்களை லக்ஸுரியஸா வாழ வைப்பாரு கர்த்தர். இப்ப இழந்த சந்தோஷங்களை எல்லாம் பல மடங்கு திரும்ப தருவார். அத்தியாவசியத்தையும் விருப்பத்தையும் தனித்தனியா பிரிச்சு விருப்பத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்ட நாளைக்கு நல்லா இருப்போம்னு சொல்லுங்க. அத்தியாவசியத்துக்கு தான் நான் செலவு பண்ணுவேன், மற்றதையெல்லாம் பத்திரப்படுத்த போகிறேன். பத்திரப்படுத்த போறேன். சாப்பாடு அத்தியாவசியமா இல்லையா? சாப்பாடு அத்தியாவசியம் தான். அதுலயே மினிமமா நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? வாரத்துக்கு 4 நாள் நான்வெஜ் எடுக்காம ஒரு நாள் எடுக்கலாம்ல. அப்ப அதுல நம்ம என்ன பண்றோம்? அமௌண்ட் சேவ் பண்றோம். கடையில சாப்பிடாம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப அதுல செலவு எதுலாம் குறைக்க முடியுமோ குறைங்க. காரணம், கடன் அடைக்க வேண்டியது இருக்கு. இதுல இருந்து நான் வெளியே வரணும். இதுல இருந்து வெளியே வரணும்னா என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் ஷார்ட் பண்ணணும். முதல்ல சொன்னேன், ப்ராப்பர் பிளான் போட்டிங்கன்னா தான். சிலருக்குலாம் எவ்வளோ கடன் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா பார்த்தா தலை சுத்துது பாஸ்டர், எதுக்கு அதை போய் பார்த்துட்டு கடன் எவ்வளோ இருக்குன்னே பார்க்கல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியணும், உங்கள் பேரில் எவ்வளோ கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். கட்டிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியணும். சரியா கட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் செலவுகளை குறைச்சி அதை அடைக்க முடியுமோ அப்படி அடைச்சிருங்க. ஆமென். இன்னொன்று, கடங்காரர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுங்க. வாங்கும்போது நம்ம 100 தடவை கால் பண்ணுறது, அவர் கேட்கும்போது அவங்க கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது. உங்களுக்கு நல்லது செஞ்சவங்க தானே, ஃபோனை அட்டன் பண்ணுங்க. என்ன ஆகும் தெரியுமா? எவனுமே அவங்க ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே ஒரு அன்பு வரும், ஒரு சந்தோஷப்படுவாங்க. ரீசனை சொல்லுங்க, ரீசனை சொல்லுங்க. இந்த தேதியில் நான் கட்டியிருக்கணும், கட்ட முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரைட்டா? நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி உன்னால் முடிஞ்ச, நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கும்போது மனிதர்களுடைய கண்களில் கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். யூ வில் ஃபைண்ட் ஃபேவர். உங்களுக்கு தயவு வரும். பிளானை போடுங்க, எக்ஸ்பென்சஸை குறைங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல உறவுல இருந்து பேசுங்க. முதல்ல உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, கர்த்தர் அவங்க கண்களில் தயவு கிடைக்கணும். 3வது, உங்கள் வீட்டில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்க. தேவையில்லாததை எதையெல்லாம் பணமாக்க முடியுமோ அதையெல்லாம் என்ன பண்ணுங்க. நம்ம ஊர்ல மனநிலை என்ன தெரியுமா? பிரயோஜனமே பள்ளினாலும் அது கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கணும். தொடவே மாட்டாங்க. 30 வருஷம் ஆயிருக்கும் அது ஷெல்ஃப்ல இருந்து இறக்கி, ஆனா அது அங்கேயே இருக்கணும். மனநிலை ஒரு 30 வருஷம் 40 வருஷம்னாலும் ஒரு பொருளை, ஒரு வண்டியை, எதனா நம்ம வச்சிருப்போம். தேவை, அதாவது நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. யூஸ் பண்ணாததை பணமாக்கி கடனை கட்டுங்கன்றேன் நான். ரைட்டா? இது எனக்கு தேவையில்லை, இது இவ்வளவு விலை போகும், இதை நான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வித்தேன்னா இன்னும் அது கம்மி விலைக்கு எவ்வளோ சீக்கிரம் விற்கிறீங்களோ நிறைய பணம் வரும்ல, வாங்கி கட்டுங்க. என்னைக்கு இருந்தாலும் விற்க போகிறது ஆயிடுச்சுல, அதை ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மட்ட விலைக்கு விற்கிறதுக்கு இன்னைக்கு விற்று கடனை கட்டுங்க. ரைட்டா? உங்கள் வீட்டில் பயன்படாத பொருட்களை எல்லாம் பணமாக்குங்கள். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? குப்பைன்னு போட்டதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்து போட்டு 1000 ரூபா வாங்குறமா இல்லையா? 1000 ரூபா நான் சும்மா கொடுப்பேனா? அப்போ என் வீட்டில் குப்பையாக கிடந்தா எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோம், சுத்தம் பண்ணும்போது இருக்கிற பழைய ஜாமானங்களை கூப்பிட்டு ஒருத்தருக்கு போடுறோம், 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறோம். அப்போ இந்த 1000 ரூபா பொருள் எங்கே தான் இருந்துச்சு? வீட்டில் வச்சுட்டு தான் இடையில யார்கிட்டயும் 1000 ரூபா வாங்கியிருக்கிறோம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? இல்லை புரிஞ்சு சிந்திக்கிறீங்களா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். திட்டமிடுங்க, செலவினங்களை குறைங்க. ஆக பிரயோஜனமற்றவைகளை பணமாக்கி இங்க எல்லாம் அடைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையானதை, பிரயோஜனம் உள்ளதை வைத்துக் கொள்ளுங்கள்.
யூஸ் பண்ணாதவைகளை டிஸ்போஸ் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் இட் இன்டு மணி. பணமாக்குங்கள், பணமாக்குங்கள். கடைசியாக அவனை சொல்லி முடிக்கிறேன். வருமானத்தை பெருக்க முயற்சி செய்யுங்கள். இன்க்ரீஸ் யுவர் இன்கம். இன்க்ரீஸ் யுவர் இன்கம். உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியலங்க. உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியல. 2 விதமான யங் பீப்புளை நான் பார்க்குறேன் இன்னைக்கு, இப்போ அட் பிரசன்ட். ஒரு பக்கம் சில வாலிப பசங்களை நான் பார்க்குறேன், காலையில் 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறான். 10 மணிக்கு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் அங்கே வேலை செய்கிறான் 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு வீட்டில் வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 5 to 8 ஒருத்தன் 3 இடத்துல வேலை செய்கிறான். 3 இடத்துல. அப்போ அவனுக்கு எத்தனை சம்பளம்? 3 சம்பளம் சம்பாதிக்கிறான் வாலிப வயசுல ஒரு பையன். இன்னொரு பக்கம் இருக்குது, ஆனா கலெக்டர் தான், அவன் வேலைக்கு போகாம உட்காந்துருக்கு. 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் தான், ஒரே ஏஜ் தான். இப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யூ ஹேவ் பொட்டன்ஷியல். அதை மணி ஆக்குங்கன்ற நான். திறமைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நேரத்தையும் தாளந்துகளையும் தேவன் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதை பணமாக்க உங்களுடைய வருமானத்தை பெருக்க முயற்சி செய்யுங்கள். பலர் உங்களுடைய திறமைகளை புதைச்சி வச்சிருக்கிறீங்க. நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்க, ஆனா உங்களுக்கு டெய்லரிங் தெரியும், அதை ஏன் புதைச்சி வைக்கிறீங்க? கிடைக்கிற டைம்ல தான் தைக்கலாமே. இன்கம் இன்க்ரீஸ் பண்ணாம நீங்க டெட்ல இருந்து வெளியே வர்றது அப்படின்றது கொஞ்சம் லேட் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் வெளியே வந்துடலாம், சீக்கிரம் வெளியே வரலாம். இதுல என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிசி தர இல்லையா? அடுத்த வசனமே சொல்லுது பூமியானது ஓய்யோ அத்தனையும் படைச்சு ஒரே நாள்ல. இப்ப பார்த்தா எல்லாம் ஒழுங்கின்மையா இருக்குது. ஆண்டவர் அப்படியே தலைமையில கை வச்சு போச்சா அப்படின்னு சொல்ல, நீ ஒழுங்கின்மை ஆக்கலாம், திரும்பியும் உருவாக்க என்னால் முடியும். This is God. தேவன் தான் சிருஷ்டித்ததை ஒருவன் அழித்தால் அதை மறுபடியும் சிருஷ்டிக்க முடியும். காரணம், அதை சிருஷ்டித்தவரே அவர்தான். நான் சொல்றேன், உங்க வருமானம் தொலைஞ்சா சோர்ந்து போகாதீங்க, மறுபடியும் உங்களால் சம்பாதிக்க முடியும். You can. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் செலவு பண்ணது யார் சம்பாதிச்சது? அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு தைரியம் கொடுக்குறேன், உங்களால இன்னும் சம்பாதிக்க முடியும்ன்ற. You can create wealth. உங்களால் செல்வத்தை சம்பாதிக்க முடியும். அந்த பலனையும் ஆற்றலையும் கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு டீ போடுறீங்க, ஒரு டீ போட்டு எல்லாம் போட்டு முடிச்சோன்னு கீழே சிந்திருச்சு. அப்படியே மறுபடியும் டீ போட முடியுமா? முடியாதா? ஏன்னா அந்த டீயை நான் தான் போட்டேன். அப்ப சிந்தினா மறுபடியும் இன்னொரு டீ என்னால் போட முடியும். இது வரைக்கும் சம்பாதிச்ச செலவாச்சா, இனிமேல் டபுள் மடங்கு நான் சம்பாதிப்பேன். ஏன் அந்த தைரியம் நமக்கு வரமாட்டேன்றேன்? ஏன் உடஞ்சு போய் உட்கார்றீங்க, போச்சு போச்சுன்னு உட்கார்றீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு பலன் இருக்கிறது, உங்களுக்கு நேரம் இருக்கிறது, உங்களுக்கு தருணங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தாளந்துகள் இருக்கிறது. நீங்கள் எழும்பினால் இதுவரை சம்பாதித்ததை பார்க்கலும் பல மடங்கு உங்களால் சம்பாதிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். இன்க்ரீஸ் யுவர் இன்கம். இன்க்ரீஸ் யுவர் இன்கம். யூ கேன். நீங்களா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுமா? யூடியூப்ல வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சோம் வீட்டில் உட்காந்துட்டு. ஏன் தருணங்களை மிஸ் பண்றீங்க? பி இன்னோவேட்டிவ், பி கிரியேட்டிவ். உங்களுக்கு கிடைக்கிற தருணங்களை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை, கொடுக்கப்பட்டிருக்கிற கிஃப்ட்ஸை, வாய்ப்புகளை, தாளந்துகளை பயன்படுத்தி வருமானத்தை அதிகரியுங்கள். இன்னும் நான் எப்படி அதிகமாய் earn பண்ணலாம்? நான் என்ன சொல்றேன்னா, நாளைய சாப்பாட்டை இன்னைக்கே சாப்பிடக்கூடாது. நீங்க வந்து சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சு உங்க கடன் அடைச்சு ஃபியூச்சருக்கும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. சொல்றேன், கர்த்தர் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கடன் வாங்குகிறவர்களா அல்ல, கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பிரயாணத்தில் இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்றேன், கர்த்தர் ஓவர் நைட்ல கடன் அடைக்க மாட்டார். கடனை அடைக்கிறதுக்கான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
இன்னைக்கு நான் நம்புகிறேன், என் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு நான் நம்புகிறேன். இதை கேட்குறவங்க வெளியே வர தொடங்கிட்டீங்கன்றேன் நான். ஆமாம், கடனை வெறுக்க தொடங்குங்கள். கடனை வெறுக்க தொடங்குங்க. இங்கே அடைக்கிறதுக்கு அங்கே வாங்கி, அங்கே அடைக்கிறதுக்கு அங்கே வாங்கி, கடைசியில் போய் முக்கில் மாட்டி நிற்கக்கூடாது. இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை முதல்ல எடுங்க. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சில நல்ல தீர்மானங்களில் அது ஒன்று. இனிமேல் நான் என்ன வாங்க மாட்டேன்? கடன் வாங்க மாட்டேன். தேவ சமூகத்தில் இந்த தீர்மானங்களெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பெருக்கத்தை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்ப விரும்புகிறார். ஒரு வார்த்தை இந்த வாரத்தில் நான் தியானிச்சுட்டு இருந்தப்போ என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. இயேசு ஒரு உவமை சொல்கிறாரு. ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. நம்ம யோசிக்கலாம், என்னங்க ஆண்டவர் இவ்வளோ பார்ஷியலாக இருக்கிறாரு, அது என்ன அவனுக்கு 50,000, இவனுக்கு 20,000, அவனுக்கு 10,000 அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அக்கார்டிங் டு their எபிலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக என்ன பண்ணாராம்? கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? எதுக்கு தக்கதாக கொடுத்தார்? உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறவர் அல்ல, திராணிக்கு தகுந்த போல் கொடுக்கிறவர். 2 வித்தியாசம் இருக்கு. திராணிக்கு தக்கதுனா எவ்வளவு உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் கர்த்தர் கொடுப்பார். தௌசண்ட்ஸ்ல ஃபெய்த்ஃபுல்லா இருந்து பாருங்க, லாக்ஸ் கொண்டு வருவார். லாக்ஸ்ல ஃபெய்த்ஃபுல்லா இருந்து பாருங்க, குரோர்ஸ் கொண்டு வருவார். தௌசண்ட்ஸ்லயே உண்மையா இல்லாம குரோர்ஸ் எதிர்பார்க்க கூடாது. திராணிக்கு தகுந்தாற் போல் கொடுக்கிற தேவன். பணம் வேணும் அப்படின்னா திராணியை அதிகரியுங்கள். ப்ரூவ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். உங்களுடைய உண்மை தன்மையை நிரூபித்து காட்டுங்கள். உங்களுடைய திராணியை அதிகரிக்கிறீர்கள், கர்த்தர் செல்வங்களை கொண்டு வந்து உங்களுடைய கரத்தில் கொடுப்பார். யூ வில் பிளஸ் மெனி. நீங்கள் அநேகரை ஆசீர்வதிப்பீர்கள். நீங்க எவ்வளோ பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு ஒரு வேளை பர்சனலாக அவங்க எல்லாரை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஐ நோ, இந்த இடத்துல இருக்கிற ஆவியானவருக்கு எல்லாம் வெளிச்சம், எல்லாம் தெரியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக. நீங்கள் விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகரை விடுவிப்பீர்களாக. ஒரு யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தினது மாத்திரம் இல்லைங்க, அந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் பலரை ஆசீர்வதித்தார். தேசங்களை ஆசீர்வதித்தார், ஜாதிகளை ஆசீர்வதித்தார். எங்கெங்கேயோ வந்து யோசேப்ட்ட வாங்கி சாப்பிட்டு போனாங்க. அந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவதாக. தேவையுள்ள ஜனங்களுக்கு போஷிக்கிற வண்ணமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். இந்த சீசனில் ஃபினான்ஸ் பற்றி நான் நிறைய படிக்கிறேன். நான் படித்ததில் இது வரைக்கும் 10% கூட நான் இன்னும் சர்ச்சில் போதிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1 or 2 weeks தான் நான் இதை பற்றி பேசுவேன். அதுக்கப்புறம் மாறிடுவோம். ஆனால் இதை நான் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன்லைனில் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியிருந்தும் நிறைய பேர் கேட்குறனால ஜூம் மீட்டிங் வழியாக உங்களை ப்ராக்டிக்கலாக கைட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்து கடன்லேருந்து வெளியே வர ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் பி ரெடி. வருகிற நாட்களில் அந்த அறிவிப்புகள் கொடுக்கும்போது விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அதில் இணைந்து கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் செஞ்சீங்கனாலே பெரிய மாற்றம் வரும். ஆமாம். என்னென்ன சொன்ன சொல்லுங்க. சிலர்லாம் அதான் சொன்னீங்க அப்படின்னு தலையை மட்டும் ஆடுறாங்க, வாய் திறக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ப்ராப்பர் பிளான் பண்ணுங்க, ஞானமாக திட்டமிடுங்க, ஜாக்கிரதையாக திட்டமிடுங்க. அதில் எதையுமே விட்டுறக்கூடாது. எல்லாமே அக்யூரேட் நம்பர்ஸ் அதில் இருக்கணும். சும்மா அது ரவுண்டாக எழுதுறேன், அந்த ரவுண்டே வேணாம். கரெக்டாக எழுதுங்க. எவ்வளோ வட்டி, இன்னும் எவ்வளோ செலுத்த வேண்டியது இருக்குன்னு எழுதுங்க. அடுத்தது செலவினங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, எவ்வளோ குறைக்க முடியுமோ, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமோ, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ, குறைக்க முடியுமோ குறையுங்கள். அப்புறம் தேவையில்லாதவைகளெல்லாம் என்ன பண்ணுங்க, அன்யூஸ்டு திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி பணமாக்கி இங்கே கட்டினீங்கன்னா கொஞ்சம் வட்டியாக உங்களுக்கு குறையும். அடுத்தது வரவுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. கடைசியில் சொன்னேன், உங்களுடைய வருமானத்தை பெருக்க முயற்சி செய்யுங்கள். ஆமாம். ஐஸ்வர்யவான்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவங்களுக்காக பணத்தை வேலை செய்ய வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன்,
இன்னைக்கு கஷ்டப்படுங்க, வருகிற நாட்களில் பணம் உங்களுக்காக வேலை செய்யும். பணம் உங்களுக்காக வேலை செய்யும். அந்த தளத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவா. எத்தனை பேர் சொல்றீங்க இதை நான் செய்ய போறேன்? கை தூக்குறதுலேயே எனக்கு தெரியும் யார் யார் செய்வீங்க, யார் யார் செய்ய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நில்லுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா இந்த நேரத்தில் என்ன ஜெபம் பண்ண போகிறோம் தெரியுமா? ஆவியானவர் ஞானத்தையும் விவேகத்தையும் நமக்கு தரணும். ஒரு தேசத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு யோசேப்பு பணத்தை தேடலங்க, ஞானமுள்ள ஒரு ஆளை தேடினார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஞானமுள்ள உங்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க, உங்கள் குடும்பத்தை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நீங்களே கேளுங்கப்பா, இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு கிவ் மீ விஸ்டம். ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர், என் வாழ்க்கையில் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. எப்படி 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 இதிலேருந்து வெளியே வரணும்? டீச் மீ, கற்றுக் கொடுங்கப்பா. ஞானமாக செயல்பட கற்றுக் கொடுங்க. நான் மாட்டிக்க கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது. என்னை நான் விடுவித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? என்ன செய்ய வேண்டும்? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே என்னை ஞானத்தினால நிரப்புங்க. நீங்கள் சொல்கிறத நான் செய்யறேன் அப்படின்னு உங்களை நீங்களே அர்ப்பணிச்சிருங்களேன். நிச்சயமாக எனக்கு தெரியும், நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பிளான்ஸை கொடுப்பார், திட்டங்களை கொடுப்பார், ஆலோசனைகளை கொடுப்பார். அதை செய்ய நீங்கள் ரெடியா? கர்த்தர் இன்னைக்கே பலருக்கு சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். Are you ready to follow it? அதை பின்பற்ற, அதை செயல்படுத்த நீங்கள் ரெடியா? உங்களுடைய வில்லிங்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆயத்தம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்து நீர் ஆசீர்வதித்தால் எப்படி வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது அதிக பாக்கியமோ அதை போல என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஞானத்தை நான் பேசுகிறேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால ஒரு தேசத்தையே அழிவுக்கு காப்பாற்றினே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைத்திருக்கிறதுனால, ஆவியினால் இவர்கள் நிறைந்திருக்கிறதுனால, இவர்களும் இவருடைய குடும்பமும் இவருடைய பிள்ளைகளும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, நன்மையினால் இவர்கள் நிறைந்திருப்பார்களாக என்று நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.